நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுத் தருகிறோம். ஏனெனில் அவர்கள் அதன் மூலமாக நல்ல சம்ஸ்காரங்களை, அதாவது நல்ல குணங்களை பெற்று வளர வேண்டும் என்பதே நோக்கமாகும். நல்ல சம்ஸ்காரங்கள் அல்லது குணங்கள் என்பதற்கு மக்கள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இவைகளையே மேலோட்டமாக கருத்தில் கொள்கின்றனர். இறைவனை பற்றிய சிந்தனையோ எவரிடமும் வருவதில்லை. ஒரு சிலரிடம் எவ்வளவோ இருக்கிறது. அவர் இறைவனை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றே நினைக்கிறார். ஆனால் இவை அனைத்துமே வெறும் ஜடமே ஆகும், அழிவுள்ளவை ஆகும். நாமே விரும்பாவிட்டாலும் கூட அனைத்து சொத்து சுகங்களையும் ஒரு நாள் இங்கேயே விட்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டியது ஆகிறது. இந்த நிலையில் இறைவனை அறிந்து அவருள் ஈடுபாடு கொள்வது ஒன்றே உண்மையான சொத்து ஆகும். இதனை நமக்கு எடுத்துரைப்பதே யதார்த்த கீதை என்னும் ஒளிப்பேழையின் நோக்கமாகும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 10வது அத்தியாயம். கடந்த அத்தியாயத்தில் யோகீஸ்வரர் ஸ்ரீ கிருஷ்ணர் உயர்வான மறைபொருள் இரகசியமான ராஜ வித்தையை பற்றி விரிவாக விளக்கி அருளினார். இந்த வித்தை நிச்சயமாகவே நன்மை ஏற்படுத்த வல்லது. 10வது அத்தியாயத்திலும் அவர், பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, என்னுடைய மேலான ரகசியத்துடன் கூடிய வசனத்தை மீண்டும் ஒருமுறை கேள் என்கிறார். இங்கே அதையே மீண்டும் ஒருமுறை கூறுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? உண்மையில் சாதகருக்கு ஆன்மீக சாதனை நிறைவு பெறுகின்ற காலம் வரைக்கும் ஆபத்து விலகுவதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் ஆன்ம வடிவத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டே செல்கிறானோ, இயற்கையின் திரைமறைப்பும் நுண்மையாகிக் கொண்டே போகிறது. புதிய புதிய இறை காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரியான இறை அனுபவங்கள் பற்றிய விளக்கங்கள் மகா புருஷர்தான் தந்து கொண்டிருக்கிறார். அவனாகவே எதையும் அறிந்து கொள்வதில்லை. ஒருவேளை அந்த மகா புருஷர் ஆன்மீக காட்சிகளின் விளக்கங்களை கூறுவதை நிறுத்திவிட்டால் அந்த சாதகன் ஆன்ம வடிவத்தை அடைய முடியாமல் ஏமாற்றம் அடைய நேரிடும். எதுவரைக்கும் அவன் ஆன்ம வடிவத்திலிருந்து தொலைவில் இருக்கிறானோ அதுவரைக்கும் இயற்கை ஏதேனும் ஒரு வகையில் திரையிட்டு மறைத்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. எனவே வழிதவறிப் போவதற்கும் தள்ளாடி நிலை தடுமாறி விழுவதற்குமான வாய்ப்புகள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கும். அர்ஜுனன் சரணாகதி அடைந்திருக்கும் சிஷ்யனாவான். அவன் கூறுகிறான், சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். பகவானே, நான் உங்களின் சிஷ்யனாவேன், உங்களையே சரணமடைந்தவன், என்னை காப்பாற்றுங்கள். எனவேதான் அவனுடைய நலம் விரும்பி என்ற முறையில் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் கூறுகிறார். ஓம்
भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, என்னுடைய மேலான வல்லமை பொருந்திய திருவசனத்தை மறுபடியும் கேள். அதனை நான் என் மீது பேரன்பு கொண்டிருக்கும் உன்னுடைய நலனை விரும்பிச் சொல்கிறேன். நமே விதுः சுரகணாः பிரபவம் நமஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷः. அர்ஜுனா, என்னுடைய உற்பத்தியை தேவர்களும் அறிய மாட்டார்கள், மகரிஷிகளும் அறிய மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே என்னுடைய அந்த பிறவியும் கர்மமும் உலகியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவை, தெய்வீகமானவை. அவற்றை இந்த ஊனக்கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான் என்னுடைய அந்த தெய்வீக வெளிப்படுதலை தேவர்கள் மற்றும் மகரிஷி நிலைவரை அடைந்துள்ளவர்களும் கூட அறிந்து கொள்ள முடியாது. நான் எல்லா வகைகளிலும் தேவர்கள் மற்றும் மகரிஷிகளுக்கும் ஆதி காரணம் ஆவேன் என்று கூறியிருந்தார். யோ மாமஜமனாதிஞ்ச வேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூடः சமர்த்யேஷு சர்வ பாபைः பிரமுச்யதே. எவர் ஒருவர் பிறப்பு இறப்பு இல்லாதவனாகிய, ஆரம்பம் முடிவு இல்லாதவனாகிய, அனைத்து உலகங்களுக்கும் மகா ஈஸ்வரனாகிய என்னை தரிசனம் செய்து அனுபவத்தோடு அறிந்து கொள்கிறாரோ அவர் மரணத்தின் ஆளுமைக்குள் அடங்கிய மனிதர்களிலேயே ஞானியாவார். பிறப்பற்ற ஆரம்பமே இல்லாத அனைத்து உலகங்களுக்கெல்லாம் மகா ஈஸ்வரனாகிய என்னை நல்ல முறையில் அறிந்து கொள்வதே ஞானமாகும். அவ்வாறு அறிந்து கொள்பவனே அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். அவன் மீண்டும் மறுபிறவியை அடைவதில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் இந்த முக்தி நிலையை அடையப் பெறுவதும் என்னுடைய திருவருளாலேதான் என்கிறார். புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமः ஷமः சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் சாபயமேவ ச. அர்ஜுனா, நிச்சயமான ஆன்மீக அறிவு இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிதல், லட்சியத்தை நோக்கி விவேகபூர்வமான முறையில் முன்னேறிச் செல்லுதல், மன்னித்து அருளும் குணம், நிரந்தரமான உண்மை, புலன் அடக்கம், மனக்கட்டுப்பாடு, உள்மனத்தின் மகிழ்ச்சியான இயல்பு நிலை, ஆன்மீக சிந்தனை பாதையின் கஷ்டங்களை சகித்துக் கொள்தல், பரமாத்மாவை பற்றிய விழிப்புணர்ச்சி, ஆன்ம வடிவத்தை அடைகின்ற காலத்தில் அனைத்தையும் இறைவனிலேயே ஒன்று கலக்கும் திறன், சத்குருவிடம் ஒழுங்குமுறையான பயத்துடன் கூடிய அணுகுமுறை, இயற்கை அல்லது படைப்பிடம் பயமற்ற தன்மை, மேலும் அஹிம்சா சமதா துஷ்டி
तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः. அஹிம்சை, அதாவது தன்னுடைய ஆன்மாவை அதோகதிக்கு கொண்டு செல்லாத வண்ணம் நடந்து கொள்ளுதல். சமத்துவம், அதாவது வேறுபாடுகள் மற்றும் பாகுபாட்டு உணர்வுகள் அனைத்தும் நீங்கிய நிலை. சந்தோஷம், தவம், அதாவது மனத்துடன் சேர்த்து அனைத்து புலன்களையும் லட்சியத்திற்கு ஏற்ப வருத்துதல். தானம், அதாவது தன்னை முழுவதுமாக சமர்ப்பித்தல். ஆன்மீக பாதையில் மானம் அவமானம் ஆகியவற்றை தாங்கிக் கொள்ளுதல். இம்முறையில் மேலே கூறப்பட்டுள்ள மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களின் இந்த ஆன்ம உணர்வுகள் எல்லாம் என்னிடமிருந்தே உண்டாகின்றன. இந்த அனைத்து உணர்வுகளுமே தெய்வீக சிந்தனை நெறிமுறைகளுக்கான லட்சணங்கள் ஆகும். இவைகள் இல்லாமல் இருப்பதே அசுர குணங்கள் எனப்படுகிறது. महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः. சப்த ரிஷிகள், அதாவது யோகத்தின் 7 வரிசை கிரமமான படிநிலைகள். சுபேச்சா, சுவிசாரணா, தனுமானசா, சத்வாபதி, அசம்சக்தி, பதார்த்த பாவனா மற்றும் துர்யகா, அதற்கு இணையாக செயல்படும் அந்த 4 வகையான உள்மனம், அதாவது அந்தக்கரண சதுஷ்டயம், அதாவது மனம், புத்தி, சித்தம் மற்றும் அகங்காரம். அதற்கு ஏற்றவாறு என் மீது மட்டுமே ஒருமித்த உணர்வு கொண்டுள்ள பற்றற்ற மனம், இவை அனைத்தும் என்னுடைய சங்கல்பத்தால்தான், என்னை அடைய வேண்டும் என்ற சங்கல்பத்தாலும் என்னுடைய தூண்டுதலாலும் தான் உண்டாகிறது. இவ்வுலகில் அவர்கள் அனைவரும், அதாவது தெய்வீக செல்வங்கள், இவர்களுடைய குடிமக்களே ஆவர். ஏனெனில் யோகத்தின் 7 வரிசை கிரமமான படிநிலைகளின் சஞ்சாரத்தால் தெய்வீக குணங்கள்தான் குடிகொண்டு உள்ளனவே தவிர வேறு ஒன்றும் இல்லை. एतां विभूतिं योगं च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः. எவர் ஒருவர் யோகத்தின், அதாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள என்னுடைய தெய்வீக மகிமைகளையெல்லாம் அனுபவத்துடன் என்னையே கண்கூடாக தரிசனம் செய்து சாட்சாத்காரத்துடன் சேர்ந்து அறிந்து கொள்கிறாரோ அவர் உறுதியான தியான யோகத்தின் மூலமாக என்னில் ஒருமித்த உணர்வுடன் நிலைபெற்று விடுகிறார். இதில் கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது. எந்த முறையில் காற்றில்லாத இடத்தில் எரியும் விளக்குச் சுடரானது நேராக மேல்நோக்கி எரிகிறதோ, எந்த நடுக்கமும் இல்லாமல் இருக்கிறதோ, யோகியின் வெற்றி கொள்ளப்பட்ட சித்தத்திற்கு இதுவே நல்லதொரு விளக்கமாகும். இந்த ஸ்லோகத்தில் உள்ள அவிகம்பேன என்ற சொல் மேலே கூறப்பட்டுள்ள பொருளையே குறிப்பால் உணர்த்துகின்ற நோக்கத்துடன் கையாளப்பட்டுள்ளது.
अहं सर्वस्य प्रभवो मत्तः सर्वं प्रवर्तते इति मत्वा भजन्ते मां बुधा भावसमन्विताः। நான் அனைத்து உலகத்தின் தோற்றத்திற்கும் காரணமாவேன். இந்த அனைத்து உலகமும் என்னால்தான் இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த முறையில் நன்கு அறிந்து கொண்டு நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கூடிய விவேக அறிவு உடையவர்கள் இடைவிடாமல் என்னையே வழிபடுகிறார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், யோகியின் மூலமாக என்னையே நோக்கி செயல்முறைப்படுத்தப்படுகின்ற இறை ஆராதனைக்கான முன்னேற்ற செயல்களும் கூட என்னால்தான் செய்யப்படுகின்றன. இதுவும் கூட என்னுடைய பிரசாதமே ஆகும். அவர்கள் எந்த முறையில் இடைவிடாமல் என்னை வழிபடுகிறார்கள் இது பற்றி கூறுகிறார். मच्चित्ता मद्गत प्राणा बोधयन्तः परस्परम् कथयन्तश्च मां नित्यम् तुष्यन्ति च रमन्ति च. அவர்கள் வேறு எதற்கும் இடமளிக்காமல் என்னிலேயே நிரந்தரமாக சித்தத்தை நிலைநிறுத்தி என்னையே பிராண அபானனின் மூலமாக ஆன்ம சிந்தனை செய்து கொண்டும் எப்பொழுதுமே என்னால் சொல்லப்பட்டுள்ள வேள்வியின் செயல்முறைகளை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். என்னுடைய தெய்வீக குணங்களைப் பற்றி பேசுவதால் மட்டுமே மன மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்போதுமே என்னுடைய நினைவிலேயே திளைத்து உள்ளனர். तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन मामुपयान्ति ते. இடைவிடாமல் என்னுடைய தியானத்தில் மூழ்கியிருக்கும் பேரன்புடன் வழிபடுகின்ற அந்த பக்தர்களுக்கு நான் அந்த புத்தி யோகம், அதாவது யோகத்தில் நுழைவு பெறச் செய்கின்ற புத்தியை கொடுக்கின்றேன். அதன் மூலமாக அவர்கள் என்னை அடையப் பெறுகிறார்கள். அதாவது யோகம் விழிப்பு உணர்வு அடைதல் என்பது அந்த பரமாத்மாவாகிய ஈஸ்வரனின் கருணை கொடையாகும். அந்த புலன் உணர்வுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட இறை பேருணர்வில் நிலை பெற்றுள்ள மகா புருஷர் யோகத்தில் நுழைவு பெற்றுத் தரவல்ல புத்தியை எவ்வாறு தருகிறார்? தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹமஜ்ஞானஜம் தமஹ நாசயாம்யாத்மபாவஸ்தோ ஞானதீபேன பாஸ்வதா. அவன் மீது முழுமையான அனுக்கிரகம் செய்யும் வண்ணம் நான் அவனுடைய ஆன்மாவில் எழுந்தருளி இரண்டர கலந்து சாரதியின் நிலையில் நின்று கொண்டு அஞ்ஞானத்தால் தோன்றிய அந்தகாரத்தை, அதாவது ஆழ்ந்த இருளை, ஞானம் என்னும் தீபத்தின் மூலமாக பிரகாசிக்கச் செய்து அழிக்கிறேன். உண்மையில் ஏதேனும் ஒரு ஸ்தித பிரஜ்ஞ யோகியின் மூலமாக எதுவரைக்கும் அந்த பரமாத்மாவானவர் உங்களுடைய ஆன்மாவில் எழுந்தருளி ஒவ்வொரு கணமும் செயல்படத் தொடங்கி உங்களை தடுத்து ஆட்கொள்ளவில்லையோ, இந்த இயற்கையின் இருமைகளிலிருந்து விடுவித்து தாமே முன்னின்று வழிநடத்திச் செல்லவில்லையோ, அதுவரைக்கும்
உண்மையான முறையில் யதார்த்தமான இறை வழிபாடு ஆரம்பமாவது கூட இல்லை. பகவான் என்னவோ எல்லா இடங்களிலும் இருந்துதான் பேசுகிறார். ஆனால் ஆரம்ப நிலையில் அவர் ஆன்ம வடிவத்தில் நிலை பெற்றுள்ள மகாபுருஷர் மூலமாகவே பேசுகிறார். ஒருவேளை அந்த மகாபுருஷர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பகவான் உங்களிடம் தெளிவாக பேச மாட்டார். இது பற்றி அர்ஜுனன் கேள்வி எழுப்பினான். அர்ஜுனன் கூறுகிறான், परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवमजं विभुम् आहुस्त्वामृषयः सर्वे देवर्षिर्नारदस्तथा असितो देवलो व्यासः स्वयं चैव ब्रवीषिमे. பகவான், நீங்கள் பரபிரம்மம், பரமபதம், பரம புனிதமானவர் ஆவீர். உங்களை எல்லா ரிஷிகணங்களும் என்றும் நிலையாக மாறாமல் இருப்பவர் திவ்ய புருஷர், தேவர்களுக்கெல்லாம் ஆதிதேவர், பிறப்பற்றவர், எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் என்று கூறுகின்றனர். பரமபுருஷர், பரமபதம் ஆகியவற்றின் பொருளையே திவ்ய புருஷர், பிறப்பற்றவர் ஆகிய சொற்களும் தருகின்றன. தேவரிஷி நாரதர், அசிதர், தேவல், வியாசர் மற்றும் நீங்களும் என்னிடம் இதையேதான் கூறுகிறீர்கள். அதாவது முற்காலத்தில் தோன்றிய மகரிஷிகளும் கூறுகின்றனர். இப்போது நிகழ்காலத்தில் வாய்க்கப்பெற்றுள்ள மகரிஷிகளின் நல்லுறவில் நாரதர், தேவல், அசிதர் மற்றும் வியாசர் ஆகியோர்களின் பெயர்களையும் குறிப்பிடுகிறான். அவர்கள் அனைவருமே அர்ஜுனனின் சமகாலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தனர். அதாவது சத்புருஷர்களின் சாது சங்கம் அர்ஜுனனுக்கு கிடைத்திருந்தது. அவர்களுடன் சேர்த்து ஸ்ரீகிருஷ்ணரையும் குறிப்பிட்டு நீங்களும் அதையேதான் கூறுகிறீர்கள் என்றான். எனவே सर्वमेतद्ऋतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्तिं विदुर्देवान दानवाः. கேசவா, எவற்றையெல்லாம் நீங்கள் எனக்காக சொல்கிறீர்களோ அவற்றையெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுடைய ஈடு இணையற்ற தனித்துவத்தை தேவர்களும் அறியார், அசுரர்களும் அறியார். स्वयमेवात्मनात्मानं वेत्थत्वं पुरुषोत्तम भूतभावनभूतेश தேவதேவ ஜகத்பதே. மனிதர் உட்பட அனைத்து உயிர்களையெல்லாம் உருவாக்குபவரே, எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரரே, தேவர்களுக்கெல்லாம் தேவரே, உலகத்தின் நாயகரே, புருஷர்களிலெல்லாம் உத்தமரே, நீங்கள்தான் உங்களை அறிவீர்கள். அல்லது நீங்கள் யாருடைய ஆத்மாவில் எழுந்தருளி உங்களை அறியச் செய்கிறீர்களோ அவர் மட்டுமே அறிவார்.
இதுவும் உங்கள் மூலமாகவே உங்களை அறிவதுதான். எனவே वक्तुमर्हस्य शेषेण दिव्यायात्मविभूतयः याभिर्विभूतिभिर्लोकान् इमांस्त्वं व्याप्य तिष्ठसि. நீங்களே உங்களுடைய எந்த தெய்வீக மகிமைகளின் மூலமாக அனைத்து உலகங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் முழுமையான வடிவில் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் கூறவல்லவர். கதம் வித்யாமஹம் யோகிம் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோஸ்மி பகவன் மயா. யோகியே, நான் எந்த முறையில் இடைவிடாமல் சிந்தனை செய்து கொண்டே தங்களை அறிவது? பகவானே, நான் எந்தெந்த மாதிரியான ஆன்மீக உணர்வுகளுடன் கூடியவனாக உங்களை பற்றிய இறை நினைவில் ஈடுபடுவது? விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய த்ரிப்தேஹி ஷண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஜனார்தனா, உங்களுடைய யோக சக்தியை பற்றியும் யோகத்தின் மகிமைகளை பற்றியும் மறுபடியும் விரிவாக கூறுங்கள். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஏற்கனவே சுருக்கமாக கூறியிருந்தாலும் மறுபடியும் கூறுங்கள். ஏனெனில் அமிர்த தத்துவமாகிய மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றுத்தரவல்ல உங்களுடைய திருவசனங்களை கேட்ட பிறகும் கூட எனக்கு திருப்தி உண்டாகவில்லை. எதுவரை இறைவனுள் நுழைவு கிடைக்கவில்லையோ அதுவரை அந்த அமிர்த தத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் தீர்வதில்லை. இறைவனுக்குள் நுழைவு பெறும் முன்பே பாதி வழியிலேயே நாம் எல்லாம் அறிந்து கொண்டு விட்டோம் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்து கொள்பவன் ஒன்றையும் அறிந்து கொள்வதில்லை. அவனுடைய பாதை தடைபடப் போகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. எனவேதான் சாதகன் ஆன்ம சாதனை நிறைவு பெறுகின்ற வரையிலும் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக கிடைக்கின்ற இறை ஆணைகளை பற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை செயல்முறைப்படுத்திக் கொண்டும் இருக்க வேண்டும். மேலே கூறப்பட்டுள்ள அர்ஜுனனின் அறிந்து கொள்ள துடிக்கும் ஆர்வம் பற்றி யோகீஸ்வரர் கூறினார். ஸ்ரீ பகவான் கூறுகிறார், ஹந்ததே கதைஷ்யாமி திவ்யாயாத்ம விபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. குரு வம்சத்தில் சிறந்தவனே அர்ஜுனா, இப்பொழுது நான் என்னுடைய தெய்வீக மகிமைகளை, அவற்றில் மிகவும் முக்கியமானவற்றை மட்டும் உன்னிடம் கூறுகிறேன். ஏனெனில் என்னுடைய மகிமைகளோ அளவிற்கு அடங்காதவைகளாகும். அஹமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதः அஹமாதிஷ்ச மத்யஞ்ச பூதானாமந்த ஏவ ச. அர்ஜுனா,
நான் மனிதர் உட்பட எல்லா உயிர்களின் இதயத்திலும் வீற்றிருக்கும் அனைவருடைய ஆன்மா ஆவேன். எல்லா உயிர்களின் முதல், இடை, கடைசியும் நானே. பிறப்பு, வாழ்க்கை, இறப்பும் நானேதான். आदित्यानामहं विष्णुः ज्योतिषां रविरंशुमान् मरीचिर्मरुतामस्मि नक्षत्राणामहं शशि. நான் அதிதியின் 12 புத்திரர்களில் விஷ்ணுவாவேன். ஜோதிகளிலேயே ஒளி மிகுந்த சூரியனும் ஆவேன். காற்றின் பேதங்களில் நான் மரீசி என்னும் பெயருடைய காற்றாவேன். நட்சத்திரங்களில் நான் சந்திரனாவேன். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா. வேதங்களில் நான் சாமவேதம் ஆவேன். முழுமையான சமத்துவத்தை தருகின்ற பாடலாவேன். தேவர்களில் நான் அவர்களுடைய அதிபதியாகிய இந்திரனாவேன். புலன்களில் நான் மனம் ஆவேன். ஏனெனில் மனத்தின் ஆய்வினாலேயே நான் அறியப்படுகிறேன். எல்லா உயிரினங்களிலும் நானே அவற்றின் உயிர் உணர்வு ஆவேன். ருத்ராணாம் சங்கரஸ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷசாம் வசூனாம் பாவகஸ்சாஸ்மி மேருः சிகரிணாமஹம். 11 ருத்திரர்களில் நான் சங்கரனாவேன். அதாவது சந்தேகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவன். ராட்சசர்களில் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய குபேரனாவேன். 8 வசுக்களில் நானே அக்னியாவேன். சிகரங்களில் நான் ஸ்ரீமேரு, அதாவது நல்லவை அனைத்தின் ஒருங்கிணைப்பாவேன். அதுவே அனைத்திலும் உயர்ந்த சிகரம் ஆகுமே தவிர ஏதோ ஒரு மலையை குறிப்பிடவில்லை. சரியாகச் சொல்வதென்றால் இவை அனைத்தும் யோக சாதனையை விளக்கும் உருவகங்களாகும். யோகவியலில் பயன்படுத்தப்படும் உயர்வான பொருளையுடைய சொற்களாகும். புரோதசாஞ்ச முக்கியம் மா வித்தி பார்த்த ப்ரஹஸ்பதிம் சேனானீனாமஹம் ஸ்கந்தः சரசாமஸ்மி சாகரः. தெய்வீக குணங்கள் ஒன்று திரளும் புறம், அதாவது ஸ்தூல, சூக்ஷ்ம மற்றும் காரண சரீரங்களை காக்கின்ற புரோகிதர்களில் என்னை பிரகஸ்பதி என்றே அறிந்து கொள். பார்த்தனே, சேனாதிபதிகளில் நானே சுவாமி கார்த்திகேயன் ஆவேன். கர்மத்தின் முடிவே கார்த்திகேயன் எனப்படுகிறது. அதன் மூலமாகவே அசைவன மற்றும் அசையாதவை என்று அனைத்தும் அடங்கிய ஒட்டுமொத்த உலகத்தின் அழிவும் இஷ்ட தெய்வத்தை அடைய பெறுதல் ஆகியவை நிகழ்கின்றன. கர்மத்தின் தியாக நிலையே கார்த்திக் ஆகும். நீர்நிலைகளில் நான் சமுத்திரம் ஆவேன். மஹர்ஷீணாம் த்ரிகுரஹம்
गिरामस्म्येकमक्षरम् यज्ञानां जपयज्ञोऽस्मि स्थावराणां हिमालयः. மகரிஷிகளில் நான் பிருகு ஆவேன். பிரம்மத்தை அறியச் செய்யும் திருவாக்கில் ஓர் எழுத்தான ஓங்காரம் ஆவேன். எல்லாவிதமான வேள்விகளில் நானே ஜப வேள்வி ஆவேன். வேள்வி என்பது பரம்பொருளில் நுழைவு பெற்று தருகின்ற இறை ஆராதனையின் சிறப்பான விதிமுறை விளக்கமாகும். அதன் சாராம்சம் இதுவே. சத்குருவின் திருவுருவச் சிந்தனையும் நாம ஜபமும் இரண்டு விதமாக நாமத்தை உச்சரிக்கின்ற நிலைகளை கடந்த பிறகு நாமமானது வேள்வி செய்யப்படுவதற்கு ஏற்ற நிலையை அடைந்து விடுகிறது. அப்போது நாமமானது வாயினாலோ சிந்தனையினாலோ அல்லது தொண்டைக்குள்ளோ உச்சரிக்கப்படுவது இல்லை. மாறாக நாமமானது சுவாசத்தில் விழிப்புற்று விடுகிறது. அந்த நிலையில் மனத்தின் கவனப்பார்வையை சுவாசத்தில் நிலைப்படுத்திக் கொண்டு மனத்தால் சுவாசத்தையே எந்நேரமும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் போதும். வேள்வி செய்யப்படுவதற்கு ஏற்ற நிலையை அடைந்துவிட்ட பிறகு இறை நாம ஜபத்தின் ஏற்றத்தாழ்வுகள் சுவாசத்தையே சார்ந்து அமைகின்றன. இது முழுக்க முழுக்க செயல்முறை பகுதியாகும். அசையாமல் உறுதியாக நிற்பவற்றுள் நான் இமயமலை ஆவேன். குளிர்மை, சமத்துவம், அசையாத உறுதிப்பாடு உடையவர் பரமாத்மா ஒருவரே ஆவார். எப்பொழுது பிரளயம் உண்டானதோ அப்பொழுது மனு அதன் உயரமான சிகரத்தில்தான் தம்மை கட்டிக்கொண்டிருந்தார். அசைவற்ற உறுதிப்பாடு உடைய சமத்துவமான அமைதியான பிரம்மத்தில் பிரளயம் உண்டாவது இல்லை. அந்த பிரம்மத்தின் பிடியும் நானே. अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः. எல்லா மரங்களிலும் நான் அரச மரமாவேன். நாளை வரை நிலைத்திருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலையற்ற தன்மையுடைய மேல்பாகத்தில் பரமாத்மா வேராகவும் கீழ்பாகத்தில் பிரகிருதி கிளைகளாகவும் இருக்கிறதோ அத்தகைய இந்த உலகமே ஒரு மரமாகும். இதையே அரசமரம் என்று ஒப்பு உவமைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சாதாரண அரச மரத்தை சுற்றி சுற்றி வந்து அதையே பூஜை செய்ய தொடங்கிவிடக்கூடாது. இதை குறிப்பிட்டுதான் ஸ்ரீகிருஷ்ணர் அது நான் தான் என்கிறார். மேலும் தேவரிஷிகளில் நான் நாரதராவேர். தெய்வீக செல்வம் மிகவும் சூக்ஷ்மம் அடைந்த நிலையில் சுவாசத்தில் எழுகின்ற நாத ஓசையை பிடிக்கின்ற திறன் கிடைத்து விடுகிறது. இத்தகைய விழிப்புணர்வும் நானேதான். கந்தர்வர்களில் நான் சித்திரரதன் ஆவேன். அதாவது ஆன்ம சிந்தனை செய்யும் உயர் ஆன்மீக எண்ண ஓட்டங்களில் எப்பொழுது சத்குருவின் திருவடிவானது தெளிவாக புலப்பட ஆரம்பிக்கிறதோ அந்த உயர்ந்த விசேஷமான ஆன்மீக நிலையும் நானேதான்.
சித்தர்களில் நான் கபில முனிவராவேன். இந்த உடலே கபிலர் எனப்படுகிறது. இந்த உடலுக்குள் வீற்றிருக்கும் இறைவன் மீது எப்பொழுது பேரன்பு ஏற்பட்டு விடுகிறதோ அத்தகைய தெய்வீக மகிமை பொருந்திய புனிதமான எண்ணம் இயக்க நிலை பெறுகின்ற உயர் ஆன்மீக நிலையும் நான் தான். உச்சைஸ்ரவசமஸ்வானா வித்தி மாமம்ரிதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாஞ்ச நராதிபம். குதிரைகளில் நான் அமிர்தத்திலிருந்து தோன்றிய உச்சைஸ்ரவா என்ற பெயருடைய குதிரையாவேன். இவ்வுலகைச் சேர்ந்த அனைத்து பொருட்களும் அழியும் தன்மை உடையவை. ஆன்மாவே பிறப்பற்றதும் மரணம் இல்லாததும் அமிர்த வடிவானதும் ஆகும். அந்த அமிர்த வடிவத்தில் நிலை பெற்று அதிலிருந்து கொண்டு எதனுடைய இயக்கம் நடைபெறுகிறதோ அந்த குதிரை நான் தான். குதிரை வேகத்தின் உருவகம் ஆகும். ஆன்ம தத்துவத்தை உள்வாங்கி கிரகிப்பதில் மனமானது எப்பொழுது தீவிரமான இயக்கத்தை தொடங்கிவிடுகிறதோ அப்பொழுதே அது ஒரு குதிரையை போன்று செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அத்தகைய உயர் ஆன்மீக இயக்கமும் நானேதான். யானைகளில் ஐராவதம் என்ற பெயருடைய யானையும் நானேதான். மனிதர்களில் என்னை அரசன் என்று அறிந்து கொள். உண்மையில் தம்மிடம் எந்த குறைவும் இல்லாத மகா புருஷரே அரசராவார். ஆயுதானாமஹம் வஜ்ரம் धेनूनामस्मि कामधु प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणामस्मि वासुकिः. ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் ஆவேன். பசுக்களில் நான் காமதேனு ஆவேன். காமதேனு என்பது ஏதோ மடியை கறந்தால் பால் கொடுப்பதைப் போன்று மனம் விரும்பிய பதார்த்தங்களையெல்லாம் தருகின்ற பசு ஒன்றும் இல்லை. ரிஷிகளில் வசிஷ்டரிடம்தான் இந்த காமதேனு இருந்தது. சரியாகச் சொல்வதென்றால் கோ என்னும் ஓரெழுத்துச் சொல் புலன்களை குறிப்பிடுகிறது. புலனடக்கம் மற்றும் மனக்கட்டுப்பாடு ஆகியவற்றை இஷ்ட தெய்வத்தை வசப்படுத்தியவரிடமே காண முடிகிறது. எவருடைய புலன்கள் இறைவனுக்கு இணையாக உறுதிப்பாடு அடைந்து விட்டதோ அவருக்கு அவருடைய புலன்களே காமதேனுவாகி விடுகின்றன. அத்தகையவரால் அடைவதற்கு அரியது என்று எதுவுமே இல்லை. உற்பத்தி செய்பவற்றுள் பிரஜனன் புதிய ஆன்மீக நிலைகளை வெளிப்படுத்துகின்றவன் நானே ஆவேன். பிரஜனன் சாதாரணமாக குழந்தைகளை பெற்றெடுத்தல் ஒரு வகையான உற்பத்திதான். ஒட்டுமொத்த உலகிலும் இரவும் பகலும் இனப்பெருக்கம்தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எலிகளும் எறும்புகளும் கூட இரவும் பகலும் இதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றன. இங்கே பிரஜனன் என்ற சொல் இந்த சாதாரணமான இனப்பெருக்கத்தை குறிப்பிடவில்லை. மாறாக ஒரு ஆன்மீக நிலையில் இருந்து மற்றொரு ஆன்மீக நிலை என்று இந்த முறையில் எண்ண ஓட்டங்களில் குணங்களில் பரிமாற்றங்கள் ஏற்படுகிறது அல்லவா? அந்த பரிமாற்றத்தை
நானே செய்கிறேன். பாம்புகளில் நான் வாசுகி ஆவேன். अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहम् पितॄणामर्यमा चास्मि यमः संयमतामहम्. நாகங்களில் நான் அனந்தம், அதாவது சேஷநாகம் ஆவேன். இது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல பாம்பு ஒன்றும் கிடையாது. கீதையின் சமகாலத்தைச் சேர்ந்த மற்றொரு புத்தகமான ஸ்ரீமத் பாகவதத்தில் இதனுடைய வடிவத்தைப் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பூமியில் இருந்து 30,000 யோசனை தூரத்தில் பரமாத்மாவின் வைஷ்ணவி சக்தி இருக்கிறது. அதனுடைய தலையில் இந்த பூமியானது கடுகு தானியத்தை போன்று பாரமில்லாமல் தங்கியுள்ளது. அந்த காலத்தில் யோசனை என்பதற்கு எந்த அளவு குறியீடு வேண்டுமானாலும் இருந்திருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நீண்ட நெடிய தூரத்தையே குறிப்பிடுகிறது. உண்மையில் இது ஈர்ப்பு சக்தியை பற்றிய வர்ணனையாகும். விஞ்ஞானிகள் இதனை ஈத்தர் என்ற சொல்லால் குறிப்பிடுகின்றனர். கிரகங்கள், உபகிரகங்கள் அனைத்துமே இந்த சக்தியை ஆதாரமாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டுள்ளன. ஆனால் அந்த சூன்யத்தில் கிரகங்களுக்கு எந்த பாரமும் கிடையாது. அந்த சக்தியானது பாம்பினுடைய வாலை போன்று அனைத்து கிரகங்களையும் சுற்றி வளைத்துக் கொண்டுள்ளது. பூமியை தாங்கிக் கொண்டுள்ள இதுவே அந்த அனந்தம் எனப்படுவதாகும். அந்த தெய்வீக மகிமை பொருந்திய சக்தியும் நான் தான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். நீர்நிலைகளில் அவற்றின் அதிபதியாகிய வருணன் ஆவேன். பித்ருக்களில் அரியமா ஆவேன். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம் மற்றும் அபரிக்கிரகம் ஆகியவை 5 யமம் ஆகும். அவற்றை கடைபிடித்து ஒழுகும்போது அதை தடுக்கும் வகையில் எழுகின்ற முரண்பட்ட புலன் நுகர்வு ஆசைகளை அழிப்பதுவே அற ஆகும். அதாவது அழித்தல் என்பதாகும். புலனின்ப ஆசைகள், எண்ணங்கள் அழிவுற்றதும் பித்ரு, அதாவது கடந்த கால வினைகள் அனைத்தும் திருப்தியுற்று அமைதியடைந்து விடுகின்றன. அவையெல்லாம் விடுதலை பெற்று விடுகின்றன. ஆட்சி புரிபவர்களில் நான் யமராஜன் ஆவேன். அதாவது மேலே கூறப்பட்டுள்ள 5 யமங்களின் மேற்பார்வையாளன் நான் ஆவேன். प्रह्लादश्चास्मि दैत्यानां कालः कलयतामहम् मृगाणां च मृगेन्द्रोऽहम् वैनतेयश्च पक्षिणाम्. நான் தைத்தியர்களில் பிரகலாதனாவேன். தன்னிலிருந்து வேறான உயர்வான பரம்பொருளை அடைவதில் பெரும் ஆனந்தத்தை உணர்பவன். அதாவது இறைவன் மீது மட்டுமே பிரியம் கொண்டிருப்பதே பிரகலாதன் எனப்படுகிறது. அசுர குணங்களின் ஆளுமை இருந்தபோதிலும் கூட இறைவனுக்காக அவர் மீது ஒரு வகையான ஈர்ப்பும், அவர் இன்னும் கிடைக்கவில்லையே என்ற நிலையில் ஒரு வகையான ஏக்கமும் உண்டாகத் தொடங்குகிறது. இந்த நிலையில் பரம பிரபுவாகிய பரமாத்மாவின் நேரடி தரிசனம் கிடைக்கிறது. இதே போன்ற
பிரேம உல்லாசம் நானேதான். கணக்கீடுகளில் நான் காலம் ஆவேன். இங்கே கணக்கீடு என்பதற்கு 1, 2, 3, 4 என்று எண்ணுவது என்றோ அல்லது நொடி, நிமிடம், மணி, நாள், வாரம், மாதம் என்று கணக்கிடுவது என்றோ பொருள் கொள்ளலாகாது. மாறாக இறைவன் மீது ஆன்மீக சிந்தனையில் ஈடுபடுகின்ற சமயத்தையே காலம் என்று குறிப்பிட்டு இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. விழித்திருக்கும் போதெல்லாம் இறை நினைவு செய்ய வேண்டும். உறங்கும் போது கூட இறைவன் மீதுள்ள அன்பு நிறைந்த நினைவலைகள் துண்டிக்கப்படாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவ்விதமாக அனைத்து பொழுதும் நடைபெறும் ஆன்ம சிந்தனையில் செலவிடப்படும் நேரமும் நானாவேன். மிருகங்களில் சிங்கம், யோகியும் கூட மிருக, அதாவது யோகமே வடிவான காட்டில் திரிந்து கொண்டிருப்பவன் ஆவான். மிருகங்களில் சிங்கமாவேன். மற்றும் பறவைகளில் கருடன் நானாவேன். ஞானமே கருடன். எப்பொழுது தெய்வீக மகிமைகள் அனைத்தும் அனுபவத்தில் கிடைக்க ஆரம்பித்து விடுகிறதோ அப்பொழுது இந்த மனமானது தன்னுடைய ஆராதனைக்கு உரியவரின் வாகனமாக மாறிவிடுகிறது. எப்பொழுது அந்த மனமானது சந்தேகத்திற்கு உட்படுகிறதோ அப்பொழுதே பாம்பாகி தீண்டிக்கொண்டே இருக்கிறது. எண்ணற்ற பிறவிகளில் தூக்கி எறிகிறது. கருடன் விஷ்ணுவின் வாகனமாகும். எந்த இறைவன் உலகம் முழுவதும் அணு வடிவில் நீக்கமற எங்கும் நிறைந்து நின்று இயங்கி வருகிறாரோ அவரை ஞானம் கைகூடப் பெற்ற மனமானது தன்னில் வரித்துக் கொண்டு அவருக்கு வாகனமாகவும் மாறிவிடுகிறது. அவ்வாறு சத்குருவை தன்னில் வரித்துக் கொண்ட மனம் நான்தான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். பவன பவதாமஸ்மி ராம சஸ்திரபிதாமஹம் ஜஷாணாம் மகரச்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவி. பரிசுத்தமாக்குவதில் நான் காற்றாவேன். ஆயுதம் தரித்தவர்களில் நான் ராமராவேன். எவரிடம் யோகிகள் விரும்பி ஈடுபடுகிறார்களோ அவரே ராமராவார். யோகிகள் எவரிடம் மிகவும் விரும்பி ஈடுபடுகிறார்கள் அவர்கள் இறை அனுபவத்தில் விரும்பி ஈடுபடுகிறார்கள். இறைவன் இஷ்ட தெய்வத்தின் வடிவில் எந்தெந்த இறை ஆணைகளை தருகிறாரோ யோகிகள் அவற்றில்தான் விரும்பி ஈடுபடுகிறார்கள். அந்த இறை அனுபவ விழிப்புணர்ச்சிக்கு பெயர்தான் ராம் ஆகும். அந்த இறை அனுபவ விழிப்புணர்வும் நானே. மீன்களில் நான் முதலையாவேன். நதிகளில் நான் கங்கையாவேன். சர்காணாமாதிரந்தஸ்ச மத்யம் சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமஹம். அர்ஜுனா, சிருஷ்டிகளின் ஆரம்பமும் நடுவும் முடிவும் நானே ஆவேன். வித்தைகளில் அத்தியாத்ம வித்தையும் நானே. எந்த வித்தை ஆத்மாவின் ஆதிபத்தியத்தை பெற்றுத் தருகிறதோ அதே வித்தை நானேதான். மனிதர் உட்பட உலகில் உள்ள பெரும்பாலான உயிரினங்கள்
மாயையின் ஆதிக்கத்திற்குள் தான் கட்டுண்டு கிடக்கின்றன. விருப்பு, வெறுப்பு, காலம், கர்மம், சுபாவம் மற்றும் குணங்களால் தான் தூண்டப்படுகின்றன. இவற்றின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து ஆத்மாவின் ஏகாதிபத்தியத்திற்குள் எடுத்துச் செல்கின்ற வித்தையும் நானே ஆவேன். இதைத்தான் அத்தியாத்ம வித்தை என்று சொல்கிறோம். பிரம்மத்தை பற்றிய சர்ச்சையில் முக்கிய அங்கமான அந்த வார்த்தையும் நானே ஆவேன். மீதமுள்ள நிர்ணயங்களோ உறுதி செய்யப்படாதவை ஆகும். அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்த்வ சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலோ தாதாஹம் விஸ்வதோ முகः. நான் எழுத்துக்களில் முதல் எழுத்தான அகரம், அதாவது ஓம்காரம், மற்றும் தொடர்களில் நான் உம்மைத் தொடர் துவந்த சமாசம் ஆவேன். இது ஆன்மீக சாதனையில் உன்னதமான நிலையில் மனத்தை ஒடுக்கிக் கொண்டே சென்று சாதகனும் இஷ்ட தெய்வமும் மட்டுமே எதிரெதிரே நிற்கின்ற நிலையாகும். இதில் வேறு எந்த ஒரு சங்கல்பமும் மீதம் இருப்பதில்லை. இது சுவாமிக்கும் தொண்டருக்கும் இடையில் நடைபெறுகின்ற ஆன்மீக மோதலாகும். ஆனால் தந்தோம் என்கின்ற இந்த உயர் ஆன்மீக நிலையுமே பகவானுடைய திருக்கொடையே ஆகும். இத்தகைய உன்னதமான ஆன்மீக நிலையும் நானேதான். அழிவற்ற காலமும் நானே. காலம் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பது. ஆனால் அழிவற்ற, பிறப்பற்ற, மரணம் என்பதே இல்லாத பரமாத்மாவினுள் நுழைவு பெற்றுத் தருகின்ற அந்த மாபெரும் தருணம் நானேதான். விராட் ஸ்வரூபம், அதாவது நீக்கமற எங்கும் நிறைந்திருந்து அனைத்தையும் ஏற்று போற்றி பேணி பாதுகாப்பவரும் நான்தான். மிருத்யுः சர்வஹரश्चाहम् உத்பவश्च भविष्यताम् கீர்த்தி ஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா த்விதி க்ஷமா. நான் அனைத்தையும் அழிக்கின்ற மரணமாவேன். இனிமேல் வரப்போகின்றவற்றை உற்பத்தி செய்கின்ற காரணமும் ஆவேன். பெண்களில் காணப்படும் வெற்றி, சக்தி, வாக்குவன்மை, நினைவாற்றல், நல்லறிவு, தைரியம், மன்னித்து அருளும் குணம் ஆகியவை அனைத்தும் நான்தான். மனிதர்களில் 2 வகை உண்டு. க்ஷரர் என்பவர் ஒரு வகை, அக்ஷரர் என்பவர் 2வது வகை. மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் தரித்துள்ள இந்த பிறப்பு இறப்பிற்கு உள்ளாகின்ற உடலே க்ஷரபுருஷன், அழியக்கூடியவன் எனப்படுகிறான். அவன் ஆண், பெண், அலி அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஸ்ரீகிருஷ்ணரின் சொற்படி அவன் புருஷன் என்றே அறிந்து கொள்ளப்படுகிறான். மற்றொரு வகை அக்ஷர புருஷன். எப்பொழுது சித்தம் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு அதனுடைய இயக்கம் முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டு இறைவனில் உறுதிப்படுகிறதோ அந்த காலத்தில் அறியப்படுகிறான். எனவே இந்த காரணத்தினால்தான் யோக பாதையில் பெண்கள், ஆண்கள் என்று அனைவரிலுமே இறைவனுடைய சமமான நிலையை அடைந்த மகாபுருஷர்கள் உருவாகிக் கொண்டே வந்திருக்கிறார்கள்.
ஆனால் இங்கே நினைவாற்றல், சக்தி, புத்தி முதலானவை பெண்களிடம் காணப்படும் குணங்களாக கூறப்பட்டுள்ளதே அது என்ன? இந்த நற்குணங்களின் அவசியம் ஆண்களுக்கெல்லாம் கிடையாதா என்ன? செல்வந்தனாகவோ, புகழ் உடையவனாகவோ, பேச்சாற்றல் மிக்கவனாகவோ, நினைவாற்றல் உடையவனாகவோ, புத்திசாலியாகவோ, தைரியம் உள்ளவனாகவோ மற்றும் மன்னிக்கும் குணம் உள்ளவனாகவோ தங்களை உருவாக்கிக் கொள்ள விரும்பாத ஆண்கள் யாரேனும் உண்டோ? அறிவு நிலையை பொறுத்தவரையில் குழந்தைகளிடம் இந்த குணங்கள் எல்லாம் குறைந்த அளவில் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனேதான் பெற்றோர்கள் பள்ளிக்கூடங்களில் கூடுதலான வசதிகளை ஏற்படுத்தி தந்து படிக்க அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் இங்கேயோ இந்த லட்சணங்கள் எல்லாம் பெண்களிடம் மட்டுமே உள்ளதாக கூறப்பட்டுள்ளதே என்று நீங்கள் நினைக்கலாம். எனவே இப்பொழுது நீங்களே இந்த பெண்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் என்பதை பற்றி நன்றாக சிந்தித்து பாருங்கள். உண்மையில் உங்களுடைய இதயத்தில் இருந்து எழுகின்ற எண்ண ஓட்டங்களையே, அதாவது சித்த விருத்திகளையே இங்கே பெண்கள் என்று உருவகப்படுத்தி கூறப்படுகிறது. எனவே அந்த எண்ணங்களில்தான் இந்த குணங்கள் எல்லாம் இயக்க நிலை பெற்று செயல்பட வேண்டும். என்னால் உண்டாகின்ற இந்த குணங்களையெல்லாம் வளர்த்துக் கொள்வது ஆண் பெண் அனைவருக்குமே மிகவும் உபயோகமானது ஆகும். बृहत्साम तथा साम्ना गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहम् ऋतूनां कुसुमाकरः. பாடுவதற்கு தகுதியுடைய சுருதிகளில் நான் பிருகத் சாமம், அதாவது பிருகத் சர்வ வல்லமையுடன் கூடிய சமத்துவத்தை பெற்றுத்தரவல்ல பாடலாவேன். அத்தகைய ஆன்ம விழிப்புணர்வு நானாவேன். சந்தங்களில் காயத்ரி சந்தம் நானாவேன். காயத்ரி என்பது ஏதோ அதை படித்த உடனேயே முக்தி தரக்கூடிய மந்திரம் அன்று. மாறாக சமர்ப்பணத்தை வெளிப்படுத்துகின்ற சந்தமாகும். 3 முறை ஆன்மீக பாதையில் இருந்து வழி தவறி போய்விட்ட பிறகு விஸ்வாமித்திர ரிஷியானவர் தமது இஷ்ட தெய்வத்திடம் தம்மை முழுவதுமாக சமர்ப்பணம் செய்தபடியே ஓம் பூர் புவ சுவ தஸ்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத், அதாவது பூ புவ மற்றும் சுவ 3 உலகங்களிலும் தத்துவரூபமாக விற்றிருக்கும் இறைவா, நீங்கள் ஒருவரே அடையத் தகுந்தவர். நாங்கள் லட்சியத்தை அடைவதற்கு ஊக்கத்தையும் புத்தியையும் தாருங்கள் என்று வேண்டினார். இது ஒரு பிரார்த்தனை மட்டுமே ஆகும். சாதகன் தன்னுடைய புத்தியால் நாம் எப்பொழுது சரியாக செயல்படுகிறோம், எப்பொழுது தவறாக செயல்படுகிறோம் என்ற யதார்த்தமான நிர்ணயம் செய்ய இயலாதவனாக இருக்கிறான். அவனுடைய இந்த சமர்ப்பண பிரார்த்தனையும் நானேதான். இதன் மூலமாக நிச்சயமாகவே நன்மை விளையும். ஏனெனில் அவன் என்னிடமே அடைக்கலமாகிவிட்டான். மாதங்களில் நான் மார்கழியாவேன். எந்த பருவத்தில் எப்போது வசந்தமோ அத்தகைய வசந்த ருது நானாவேன். அதாவது இதயத்தில் எப்போதும்
வசந்தம் பரவியிருக்கும் அந்த பருவமாகிய இறை பரவச நிலையும் நானேதான். द्यूतं छलयतामस्मि तेजस्तेजस्विनामहम् जयोऽस्मि व्यवसायोऽस्मि सत्वं सत्त्ववतामहम्. தேஜஸ்வி புருஷர்களின் தெய்வீக ஒளியும் நானே. சூதாட்டத்தில் கபடம் செய்பவர்களின் அந்த கபடமும் நானே. அப்படியென்றால் மிகவும் நல்லதாயிற்றே. சூதாடலாமே, கள்ளம் கபடம் செய்யலாமே, அதுவே பகவான் என்று நினைத்து விடாதீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இயற்கையே ஒரு மாபெரும் சூதாட்டமாகும். அதுவே ஏமாற்று மோகினியாகும். இந்த இயற்கையின் இருமைகளிலிருந்து விடுபடுவதற்காக வெளி ஆடம்பரங்களையெல்லாம் விடுத்து தம்மை மற்றவர்களின் பார்வையில் இருந்து மறைத்துக் கொண்டு இரகசியமாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவதைத்தான் இங்கே கபடம் என்கிறார். இது வேறு யாரையும் ஏமாற்றுதல் அல்ல, ஆனால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள இது மிகவும் அவசியமானது ஆகும். ஜட பரதனைப் போன்று, உன்மத்தனாய், குருடனைப் போன்று, ஊமையைப் போன்று, செவிடனைப் போன்று, இதயத்தில் எல்லாம் அறிந்திருந்த போதும் வெளிப்பார்வைக்கு ஒன்றும் அறியாத அஞ்ஞானியைப் போல, கேட்டும் கேட்காதவனாக, கண்டும் காணாதவனாக நடந்து கொள்ள வேண்டும். மறைவாக இருந்து கொண்டு இறை வழிபாடு செய்வதற்கே விதிமுறை உள்ளது. அப்போதுதான் சாதகன் பிரகிருதி, புருஷன் ஆகியோருக்கு இடையிலான சூதாட்டத்தை வென்று கரை சேர முடியும். வெற்றி பெற்றவர்களின் வெற்றியும் நானே. மேலும் ஆன்மீக செல்வத்தை பெருக்குபவர்களின் நிச்சயிக்கப்பட்ட செயல்முறை புத்தியும் நானேதான். சாத்வீக புருஷர்களின் தெய்வீக ஒளியும் தெய்வீக சுடரும் நானேதான். वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कविः. விருஷ்ணி வம்சத்தில் நான் வாசுதேவனாவேன், எங்கும் வாசம் செய்யும் இறைவனாவேன். பாண்டவர்களில் நான் தனஞ்சயனாவேன். பாண்டு என்ற சொல் புண்ணியம் விழிப்புறுதல் என்ற பொருளை தருகிறது. ஆன்மீக செல்வமே நிலையான செல்வமாகும். புண்ணியம் விழிப்புற்ற பிறகு சாதகன் அதனால் தூண்டப்பட்டு ஆன்மீக செல்வங்களை பெருக்கத் தொடங்குகிறான். இதையே தனஞ்சயன் என்ற சொல் குறிக்கிறது. தனஞ்சயன் நானே என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். முனிவர்களில் நான் வியாசராவேன். பரம தத்துவத்தை வெளிப்படுத்தும் திறன் எந்த முனிவரிடம் உள்ளதோ அந்த முனிவர் நானேதான். கவிஞர்களில் உசனா, அதாவது இறைவனுள் நுழைவு பெற்றுத் தரும் காவியனும் நான் தான். दण्डोदमयतामस्मि नीतिरस्मि जिगीषताम् मौनं चैवास्मि गुह्यानाम्
ज्ञानं ज्ञानवतामहम् புலன்களை அடக்குபவர்களில் புலனடக்க சக்தியும் நானே. வெற்றி பெற விரும்புபவர்களின் நீதியும் நானே. ரகசியமாக வைக்கப்படும் தகுதியுடைய உணர்வுகளில் மௌனம் என்னும் உணர்வும் நானே. மேலும் ஞானிகளின் இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து சாட்சாத்காரத்துடன் சேர்த்து அறிந்து கொள்ளப்படும் பரிபூரணமான ஞானமும் நானே ஆவேன். यच्चापि सर्वभूतानां बीजं तदहमर्जुन न तदस्ति विना यत्स्यान् मया भूतं चराचरम्. அர்ஜுனா, மனிதர் உட்பட எல்லா உயிர்களின் உற்பத்திக்கு காரணமும் நானே ஆவேன். அசைவன அசையாதவை, நகர்வன நகராதவை என்று பல்வேறு வகைப்பட்ட உயிரினங்களில் எனக்குள் அடங்காதவை என்று எதுவுமே கிடையாது. நான் அங்கிங்கு எண்ணாதபடிக்கு நீக்கமற எங்கும் நிறைந்திருப்பவன் ஆவேன். அனைத்தும் என்னிலிருந்தே தோன்றுகின்றன. नान्तोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप एष तूद्देशतः प्रोक्तो विभूतेर्विस्तरो मया. பெரும் தவத்தை உடையவனே பரந்தபா. அர்ஜுனா, என்னுடைய தெய்வீக மகிமைகளுக்கு முடிவே கிடையாது. என்னுடைய அளவிற்கு அடங்காத தெய்வீக மகிமைகளைப் பற்றி சுருக்கமான வடிவில்தான் கூறியிருக்கிறேன். உண்மையில் அவைகள் அனைத்தும் எண்ணற்றவை. இந்த அத்தியாயத்தில் தெய்வீக மகிமைகளில் ஏதோ கொஞ்சம்தான் விளக்கப்பட்டுள்ளன. அடுத்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் இவற்றையெல்லாம் பார்க்க விரும்புகிறான். ஏனெனில் நேரடியாக கண்கூடாக தரிசனம் செய்வதால் மட்டுமே இந்த தெய்வீக மகிமைகளைப் பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக சிந்தனையின், அதாவது தியானத்தின் தொடரை புரிந்து கொள்வதற்காகவே அவற்றிலிருந்து சிறிதளவு விளக்கம் தரப்பட்டுள்ளது. यद्यद्विभूतिमत्सत्त्वम् श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छत्वम् मम तेजोंशसम्भवम्. எவையெவையெல்லாம் பெருமையும் மகிமைகளும் உடையதாகவும் கவரும் தன்மை கொண்டதாகவும் சக்தி படைத்ததாகவும் உள்ளனவோ அந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய இறை பேரொளியின் ஒரு அம்சத்திலிருந்து மட்டுமே உண்டானவை என்று அறிந்து கொள். अथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नम् एकांशेन स्थितो जगत्. அர்ஜுனா, இவைகளை மிகுதியாக அறிந்து கொள்வதால் உனக்கு என்ன பயன்? நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு அம்சமாக மட்டுமே தரித்துக் கொண்டிருக்கிறேன். மேலே கூறப்பட்டுள்ள தெய்வீக மகிமைகள் வர்ணனை செய்யப்படுவதற்கான நோக்கம் நீங்களோ அல்லது அர்ஜுனனோ
இந்த பொருட்களை எல்லாம் பகவான் என்று கருதி பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக ஸ்ரீகிருஷ்ணர் சொல்ல விரும்புவது இவ்வளவுதான். இவை அனைத்திலும் இருந்து உங்களுடைய நம்பிக்கையை மீட்டு கொண்டு வந்து அந்த அழிவற்ற பரமாத்மாவில் நிலைநிறுத்துங்கள். இதை செய்தாலே போதும், உங்களுடைய கடமையில் நிறைவு கிடைத்துவிடும். முடிவுரை. இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் ஒரு முறை உபதேசம் செய்கிறேன். ஏனெனில் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்கிறார். ஏற்கனவே கூறிவிட்டார், மறுபடியும் கூறப்போகிறார். ஏனென்றால் சாதனை நிறைவு பெறும் காலம் வரை சத்குருவிடமிருந்து கேட்பதற்கான அவசியம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய உற்பத்தியை தேவர்களோ மகரிஷிகளோ கூட அறிய மாட்டார்கள். ஏனெனில் நான் அவர்களுக்கெல்லாம் கூட ஆதி காரணம் ஆவேன். புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட இறை பேருணர்வு நிலையை அடைந்த பிறகு உலகின் இறைவன் என்ற மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்தவர் மட்டுமே அறிந்து கொள்கிறார். எவர் என்னை பிறப்பற்றவனாக, தொடக்கமற்றவனாக, அனைத்து உலகங்களின் மாபெரும் கடவுளாக நேரடியாக தரிசனம் செய்து அனுபவபூர்வமாக அறிகிறாரோ அவரே ஞானியாவார். அர்ஜுனன் மேலும் ஒரு கேள்வி எழுப்பினான். எனவே ஜனார்தனா, நீங்களே உங்களுடைய தெய்வீக மகிமைகளை விபரமாக கூறுங்கள். சாதனை முடிவு பெறும் காலம் வரை சத்குருவிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வத்தின் அகத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி சாதகனுக்கு என்ன தெரியும்? இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் தம்முடைய 81 தெய்வீக மகிமைகளை ஒவ்வொன்றாக சுருக்கமான அளவில் கூறினார். இவற்றிலிருந்து கொஞ்சம் யோக சாதனையில் நுழைவு பெற்றதுடன் சேர்த்து கிடைக்கின்ற அந்தரங்க தெய்வீக மகிமைகளை பற்றிய விளக்கமாகும். மீதம் உள்ளவைகளில் கொஞ்சம் சமுதாயத்தில் ரித்திகள் மற்றும் சித்திகளுடன் சேர்த்து அடையப்படுகின்ற தெய்வீக மகிமைகளை பற்றிய விளக்கமாகும். அவர் கடைசியில் உறுதிப்படுத்தும் விதமாக, அர்ஜுனா, நிறைய தெரிந்து கொள்வதால் உனக்கு என்ன பயன்? இந்த உலகத்தில் எதுவெல்லாம் தெய்வீக ஒளியும் மகிமையும் பொருந்திய பொருட்களாக இருக்கின்றனவோ அவை அனைத்தும் என்னுடைய தெய்வீக ஒளியின் வெறும் ஒரு அம்சத்திலேயே அடங்கியுள்ளன. உண்மையில் என்னுடைய தெய்வீக மகிமைகளோ எண்ணில் அடங்காதவை என்கிறார். இவ்வாறு கூறியபடியே யோகீஸ்வரர் இந்த அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணரானவர் தம்முடைய தெய்வீக மகிமைகளைப் பற்றிய உலகியல் சார்ந்த விளக்கம் மட்டும் தந்தார். அதன் மூலம் அர்ஜுனுடைய நம்பிக்கை எல்லாவற்றிலுமிருந்து விடுபட்டு இஷ்ட தெய்வத்திடம், அதாவது சத்குருவிடம் மட்டுமே நிலை பெறட்டும் என்பதே அவருடைய விருப்பமாகும். இந்த அத்தியாயம் முழுவதும் யோகேஸ்வரரின் தெய்வீக மகிமைகள் பற்றிய வர்ணனையே இடம்பெற்றுள்ளது. இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய விபூதி வர்ணனம், அதாவது யோகீஸ்வரரின் தெய்வீக மகிமைகள் என்ற பெயருடைய 10வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதேபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின்
யதார்த்த கீதை என்ற உரையில் விபூதி வர்ணனம், அதாவது யோகேஸ்வரரின் தெய்வீக மகிமைகள் என்ற பெயருடைய 10வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஹரி ஓம் தத் சத்.